பர்சன்ட் வந்து 100% ஃப்ரீயா அட்டன் பண்ணக்கூடிய ஒரு டேபிள் சேர். வந்து கொஞ்சம் வெயிட் இருக்கிறவங்க 100 கிலோ 120 கிலோ இருக்கிறாங்க, அவங்க தொட சைஸ் இது இடுப்பெல்லாம் நல்ல கம்ஃபர்ட்டா சாஞ்சு உட்காந்துக்கலாம். பாருங்க இந்த கார்னர் வந்து இடிச்சுக்காது, ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணலாம். ஒருத்தர் ஏஜ்டு பர்சன், ரிட்டையர்டு பர்சன், பிளஸ் வந்து கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டா சாப்பிடுறதுக்காக 100% பாதுகாப்பு கருதி பண்ணிருக்கிறது சார். எங்கேயும் இடிச்சுக்காது, குழந்தைங்க நெத்தியில் இடிச்சுக்காது, சாரி எல்லாம் கிழிச்சுக்காது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ங்கனால துருப்பிடிக்கிறதுக்கு துருப்பிடிக்காது. இது வந்து ஒரு தடவை வாங்கினா 100 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டைனிங் டேபிள், ஸ்பேஸ் சேவிங் ப்ராடக்ட்டுங்க. ஒரு தொட்டி வச்ச ஒரு ஸ்டாண்ட் வாங்கினா எல்லாமே கவர் பண்ணிடலாம். 3 அடுக்கு 12 தொட்டி வைக்கலாம், 14 தொட்டி வைக்கலாங்க. 14 தொட்டி ராட்லயே செஞ்சது. பெரிய சிமெண்ட் தொட்டினா கூட தாங்கும் அந்த மாதிரி. இது பெஞ்ச், ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பெஞ்ச், ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டைனிங் டேபிள் செட்டுங்க. ஒரு சிறு தொழில செய்யக்கூடிய ப்ராடக்ட்டுங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஐ எம் வெல்லிங்கிரி, ப்ரொப்ரைட்டர் ஆஃப் மகேஸ்வரி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ். கோயம்புத்தூர்ல புலிகுளம்ங்கிற இடத்துல இருக்கு. 45 இயர்ஸ் ரன்னிங் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரி. டிஃபரெண்டான ஐட்டம் எல்லாம் செஞ்சிருக்கிறோம். வாங்க பார்க்கலாம் சார். டிஃபரெண்ட் ஐட்டம்னு சொன்னோடனே ஃபர்ஸ்ட் எனக்கு கண்ணில் படுறது இந்த சேர் தான் சார். ஏன்னா பிளாஸ்டிக் மரம்னு போயிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சார், இந்த சேர் வந்து ஒருத்தர் வந்து துபாயில இருந்து கேட்டாருங்க, இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறீங்களான்னு. அப்ப அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கான்செப்ட் பாத்தீங்கன்னா சார், அவர் வந்து கொஞ்சம் வெயிட் இருக்கிறவங்க 100 கிலோ 120 கிலோ இருக்கிறாங்க, அவங்க தொட சைஸ் இது இடுப்பெல்லாம் நல்ல கம்ஃபர்ட்டா சாஞ்சு உட்காந்துக்கலாம். பாருங்க இந்த கார்னர் வந்து இடிச்சுக்காது, இந்த கார்னரும் இடிச்சுக்காது, சாஞ்சு உட்காந்துக்கலாம். இது ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணலாம். இது வந்து ஒரு ஏஜ்டு பர்சன் வந்து குளிக்கிறது கூட பாத்ரூம்ல உட்கார்ந்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணி. எவ்வளவு வெயிட் வேணா தாங்க கேட்டுங்களா? எவ்வளவு வெயிட் வேணா தாங்க. என்ன சார் 200 கிலோ கூட தாங்கும், அது பத்தியில ஒண்ணு இல்ல. இது வந்துங்க சார், ஒருத்தர் ஏஜ்டு பர்சன், ரிட்டையர்டு பர்சன், பிளஸ் வந்து கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டா சாப்பிடுறதுக்காக இந்த சேர்ல உட்கார்ந்துக்கலாம். இது வந்து அவங்களுக்காக ஒரு டைனிங் டேபிள்ங்க. இது வந்து அவங்க லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணலாம், சாப்பிடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாது அந்த சிங்கிள் பர்சன் வந்து 100% ஃப்ரீயா அட்டன் பண்ணக்கூடிய ஒரு டேபிள் சேர். சார், அதாவது நீங்க வந்து பெரியவங்களுக்கு சாப்பிட்றதுக்குன்னு சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் ஐடியில் ஒர்க் பண்றாங்கல்ல, ஆமா, அவங்களுக்கு ஒரு சூப்பரான இடம் நினைக்கிறது இந்த மாதிரி பண்றதுக்கு. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா இது மல்டி பர்பஸ். கண்டிப்பா, ஏன்னா இது லேப்டாப் வச்சுக்கலாம், அப்படியே ஒர்க் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், அவர் உட்கார்ந்தாருன்னா முதுகு எவ்வளவு ஸ்ட்ரைட்டா இருக்கு. சாஞ்சு உட்காந்துக்கலாம் சார். கொஞ்ச நேரம் டயர்டா இருந்தா கூட நல்லா ரிலாக்ஸா உட்காந்துக்கலாம். ஓகே, சூப்பர், அற்புதமான ப்ராடக்ட். சூப்பர். ஓகே சார், நெக்ஸ்ட் வாங்க சார். டைனிங் டேபிள்ங்க சார். அதாவது சாதாரண மண்டபம் இருக்கு, சர்ச் இருக்குது, கோயில் இருக்குது, அப்புறம் வந்து குலதெய்வ கோயில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஒரு டைனிங் டேபிள் வாங்குறோம். அது மக்களுடைய விருப்பம். வந்து சில பேர் வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கேட்கறாங்க. பாருங்க இந்த டேபிள் பண்ணிருக்கிறோம். இது வந்து 100% பாதுகாப்பு கருதி பண்ணிருக்கிறது சார். எங்கேயும் இடிச்சுக்காது, குழந்தைங்க நெத்தியில் இடிச்சுக்காது, சாரி எல்லாம் கிழிச்சுக்காது. ஓகே, ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து அமங்கலமா இருக்காது, மங்களகரமா இருக்கும். எந்த பிரச்சனையும் வராது, டிண்ட் வராதுங்க. இது எங்கேயுமே சுத்தி அடி கிடையாதுங்க சார். ஓகே, இதெல்லாம் சுத்தி அடி எங்கேயும் சுத்தி எல்லாம் மெஷின் பெண்டுங்க. இது மிரர் ஃபினிஷ் ஷீட்டுங்க. ஒரு இலை போட்டீங்கன்னா 3 இலை வந்து சாதாரணமா சௌகரியமா போடலாம். ஓகே, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ங்கனால துருப்பிடிக்காது, லைஃப் லாங் இருக்குங்க. அதுலயே பாருங்க சார், இதுல வந்து 4 பேர் சாப்பிடுற மாதிரி பண்ணிருக்கோம். இங்க இலைய போட்டிருக்கீங்களா? ஆமா, 4 இலை வந்து சௌகரியமா போட்டு உட்காந்துக்கலாம். ஓகே, இது நிறைய என்கொயரி எல்லாம் எங்களுக்கு இருக்கு. பெரிய லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி மண்டபம் கட்டியிருப்பாங்க. டைனிங் ஹால் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கணும்னு அவங்க திங்க் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு தடவை வாங்கினா 100 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. ஒரு அற்புதமான ப்ராடக்ட்டுங்க. அதுவும் இந்த மாதிரி கான்டூர் வந்து ஃபினிஷ் பண்ணிருக்கிறோம். டிண்ட் இருக்காது, பேக் சைடு வந்து ரஸ்ட் எல்லாம் எதுவுமே ஃபார்ம் ஆகாது. ஒரு அற்புதமான சூப்பர் 4 சீட்டர் ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டைனிங் டேபிள். ஓகே, அடுத்தது பாருங்க, இன்னொன்னு வந்து இது வந்து எக்கனாமிக்கா இருக்கும், கொஞ்சம் பட்ஜெட்டா இருக்கும். பட்ஜெட் ஃப்ரீ சார். இது பிளாக்கா இருக்குல்ல? ஆமா, அது வந்துங்க சார் இந்த இரும்பு பைப் தான். ஓகே, கெட்டி பைப், 16 கேஜ் பைப், பவுடர் கோட் பண்ணிருக்கோம். ஓகே, அதுவும் இந்த கான்டூர் ஷேப் ஃபினிஷ் பண்ணிருக்கிறோம். இது மிரர் ஃபினிஷ் ஷீட்டுங்க. ஓகே, இது வந்து பேக் சைடு கூட நீங்க பார்க்கலாம். ஒரு கிளான்ஸ் வந்து பேக் சைடு நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, நான் காட்டுறேன் பாருங்க. பேக் சைடு பேக் சைடு வந்து எந்த ரஸ்டும் ஃபார்ம் ஆகாது. ஒரு அற்புதமா இருக்கும். இந்த மாதிரி இதுல வந்து வேற டிசைன் என்ன கொடுத்தாலும் நாங்க செஞ்சு கஸ்டமைசேஷன் இருக்கு. ஓகே ஓகே சார், கோலுப்படிங்களா? இது கோலுப்படிங்க சார். ஓகே, இதுல நீங்க பண்ணாம இது பாத்தீங்கன்னா இது வந்து இங்க பாருங்க, கீழ் வச்சிருக்கோம், மடிச்சுக்கலாம். இது இருக்கிறது. ஆமா, இந்தியால எந்த மூலைக்கு வேணாலும் நம்ம வந்து
டெலிவரி பண்ணலாம். ஓகே. நமக்கு நாட்டில் பார்சல் வசதி எல்லாம் அந்த அளவுக்கு இருக்கு. ஓகே. இது மட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது வந்து எம்எஸ் பைப்பு பவுடர் கோட்டடு. ஓகே. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஆமா, மடிச்சு வச்சுக்கலாம். 5 ஸ்டெப் இருக்கு. 3 ஸ்டெப் வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. நம்ம பாரம்பரியத்தை வந்து நாகரிகமான முறையில் நடத்தலாம். ஓகே ஓகே சார். நான் வந்த உடனே நான் ஒரு விஷயம் கவனிச்சேன். இது என்னங்க சார் இது? அது வந்துங்க இப்போ வந்து பூத்தொட்டி ஸ்டாண்டுங்க. ஒருத்தர் வந்து ஒரு மொட்டை மாடியில் ஒரே ஒரு ஸ்டாண்ட் மட்டும் வைக்கிறாருன்னு வைங்களேன். ஓகே. நிறைய 25 தொட்டி வைக்கலாம். வேணா வச்சு காட்டுங்க வாசு. அதாவது வந்து ஒரு லைனுக்கு வந்து 10 தொட்டி வைக்கலாங்க. ஓகே. இதுல 3 லைனுக்கு 25 தொட்டி. அது பாருங்க, லெக் புஷ் எல்லாம் வந்து கீழே ஸ்கிட் ஆகாம இருக்கிறதுக்காக அது போட்டிருக்கிறோம். அது அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்புங்க. எப்படி வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓ, அதாவது செடிகள்லாம் வளர்க்கணும், பாரம்பரியமா வச்சுக்கணும்னா இப்படி கூட பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ஓகே. ஒரே மாதிரி நம்ம வந்து ஒரே இடத்துல ஸ்பேஸ் சேவிங் ப்ராடக்ட்டுங்க. ஓகே. 25 தொட்டிகள் வரைக்கும் வைக்கலாம் இதுல. ஆமா. ஸோ அழகாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப ஈஸி. சரி, ஒரு ஆக்சுவலாக ஒரு புது பாருங்க. இதுல வந்துங்க சார் 3 3 6 பாருங்க. 3 3 6 2 8 1 9. ஓகே. அதில் வந்து 3 பிளாட்ல வச்சோம்னா ஓகே உங்களுக்கு வந்து 25 தொட்டி வைக்கலாங்க. மொட்டை மாடியில் ஒரு தொட்டி வச்ச ஒரு ஸ்டாண்ட் வாங்கினா எல்லாமே கவர் பண்ணிடலாம். அப்புறம் இதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, எங்க வாங்குறது எப்படி மெயின்டைன் பண்ண தெரியாம எங்க கிட்ட கூட நிறைய பேர் கேட்கறாங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி தெரியலையே சார்னு. ஓகே. இப்போ அவங்க வந்தாங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். அவங்களோட டிசைன் என்ன இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். சூப்பர். ஓகே. சோ நிறைய இருக்குங்க இந்த மாதிரி கீழ இருக்கு. இதுல ஆமா சார். இது பாத்தீங்கன்னா ஒரு தொட்டி வைக்கிறதுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு தொட்டி மட்டும் வைக்கிறாங்க. நிலவு இருக்கு. ஓகே. இந்த சைடு லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று வைக்கிறதுக்கு அந்த மாதிரி சிங்கிள் ஸ்டாண்டுங்க. இதுல பாருங்க, இது வந்து 3 அடுக்கு 12 தொட்டி வைக்கலாம். ஓகே. சூப்பர். 12 தொட்டி வைக்கலாம். ஓகே. ஆமா, வாங்க அடுத்தது பாருங்க காட்டுறேன். இது வந்து சார் க்ரோ பேக் ஸ்டாண்டுங்க. 18 இன்ச் க்ரோ பேக் 2 3 வைக்கலாங்க. ஓகே. அதுல நிறைய பேர் வந்து வீட்டுல பப்பாளி மரம் வளர்த்துறவங்க, கத்திரிக்காய் செடி வைக்கிறவங்க, வெண்டைக்காய் செடி வைக்கிறவங்க, தக்காளி செடி வைக்கிறவங்க, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு வந்து இது மொட்டை மாடியில வாங்கி வச்சு நல்லா இருக்கும், ஹெவியாவே இருக்கும். ஆமா, அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தோட்டத்தை அமைச்சிடலாம். வீட்டு தோட்டம். எனக்கு தெரிஞ்சு இப்ப பாக்குறது எல்லாமே வீட்டு தோட்டம், வீட்டு தோட்டம், மாடி தோட்டம், வீட்டு தோட்டம் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு. ஆமா. ஓகே. பாருங்க சார், இதுல வந்து 4 தொட்டி வைக்கலாம். 4 தொட்டி வைக்கலாம். கீழே வந்து ஒரு தட்டு வச்சு அவங்க தொட்டி வச்சுக்கலாம். ஓகே. குப்பையெல்லாம் வந்து ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்ட் பாருங்க சார், 14 தொட்டி வைக்கலாங்க. 14 தொட்டி. ஆமா. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு போர்ட்டிகோ இருக்குதுன்னா, சரிங்க, அந்த கார் நிறுத்துற இடத்துல மிச்சம் இருக்கிற இடத்துல வந்து இது வச்சுக்கலாம். அகலம் 1 அடி தான் இருக்கும், நீளம் வந்து 8 அடி இருக்குதுங்க. ஓகே. இதுல வந்து 14 தொட்டி வைக்கலாம். 14 தொட்டி. ஆமா. இது பாருங்க ஒரு கார்னர் ஸ்டாண்டு. இந்த கார்னர் ஸ்டாண்ட்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணலாங்க. ஒரு ஃபவுண்டரி கார் எல்லாம் எங்க கிட்ட வந்து வாங்குனாங்க. டிஸ்ப்ளே ஸ்டாண்டா யூஸ் பண்ணலாம், டாய்ஸ் ஸ்டாண்டா யூஸ் பண்ணலாம், கார்னரா. ஆமா, கார்னர் வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்கூல் நடத்துறவங்க வந்து குழந்தைகளுக்கு இந்த பொம்மையெல்லாம் சொல்லி தராங்க இல்லைங்களா, அதுக்கு ஒருத்தர் வாங்கிட்டு போனாங்க. அந்த மாதிரி இது வந்து யூஸ் பண்ணலாம். எல்லாமே டிஸ்மேண்டில் தான் சார். எல்லாம் டிஸ்மேண்ட்லிங் தான். எல்லாம் டிஸ்மேண்ட்லிங். ஈஸியா பேக்கிங் பண்ணிக்கலாம். எங்க வேணா வந்து டெலிவரி பண்ணிக்கலாம். டோர் டெலிவரி பண்ணிக்கலாம். ஓகே. ப்ராப்பர் அட்ரஸ் கொடுத்தாங்கன்னா போதும். கண்டிப்பா. அதே பாருங்க, இதுல வந்து 8 தொட்டி விற்கக்கூடிய ஒரு அருமையான ஸ்டாண்டு. இதுல வந்து அதே 4 தொட்டி விற்கக்கூடிய கொஞ்சம் ஹெவி டைப். ஓகே. கொஞ்சம் ஹைட்டான மாதிரி இருக்கு. அப்புறம் பாருங்க, இது வந்து பேங்க்ல எல்லாம் லாக்கர் மேல ஏறி வைக்கிறது, எடுக்கிறது, வீட்டு யூஸ் கூட பண்ணிக்கலாம். ஆமா, ஸ்டூல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்டெப்புங்க. இது 3 ஸ்டெப்பா வேணா பண்ணிக்கலாம். இது பாருங்க, அதுலயே வந்து இந்த ரொம்ப ட்ரெடிஷனலா ஒருத்தர் வந்து அங்க 80 வருஷமா இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ராடுலயே செஞ்சது. பெரிய சிமெண்ட் தொட்டினா கூட தாங்கும். அந்த மாதிரி இது வந்து ரவுண்டு டைப், ஸ்கொயர் டைப். வாச அது மேல ஏறி காட்டுங்க. இது வந்து பாருங்க ஸ்டெப்பு. எவ்வளவு வெயிட் வேணா தாங்கும். ஈஸியா இது பண்ணிக்கலாம். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. பாக்குறதுக்கு கொஞ்சம் மனசுக்கு இதமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுங்க. நாங்க வந்து ரொம்ப வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்க இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு யூடியூப் நேமும் இருக்குது, மகேஸ்வரி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோ பாக்குறவங்க எல்லாம் அந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பார்க்கலாம். ஓகே. பார்த்தா உங்களுக்கு என்ன புது ஐடியாக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பா சார். தொடர்ந்து
எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இல்ல சார், இப்ப நானே நிறைய வீடியோ பண்ணிருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இப்படி கூட இருக்கா? ஆனா இருக்கிறத பாத்துருக்கேன், ஆனா யார் பண்றாங்கன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆமாங்க சார். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு சிறு தொழில செய்யக்கூடிய ப்ராடக்ட்டுங்க. ஓகே ஓகே. அது சிறு தொழில் செய்யறது எப்படின்னு நாட்டில் உங்களுக்கு எல்லாம் தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க வாடிக்கையாளர்கள் மக்கள் பாக்குறவங்க வந்து எல்லாம் எங்களை என்கரேஜ் பண்ணுங்க. சார், இப்போ ஒரு டேபிள் வேணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா, ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா எத்தனை நாள்ல கிடைக்கும் சார்? ஒரு டேபிளா அல்லது 50 டேபிளா 100 டேபிளா அதை பொறுத்து இருக்குதுங்க. ஓகே. அது வந்து இப்போ எப்படி பவுடர் கோட்டடா ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா அதை வச்சு அவங்களுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பீடா நல்லபடி பண்ணி கொடுத்துடலாம். வாங்க சார், இது வந்து 6 அடி நீளம் இருக்கக்கூடிய ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பெஞ்சுங்க. இதுவும் பாத்தீங்கன்னா இந்த கார்னர் வந்து ரேடிஸ் பண்ணிருக்கோம். இதுல வந்து லெக் வந்துங்க 6 லெக் வச்சிருக்கோம், நடுவுல ஒரு லெக் வச்சிருக்கோம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, உட்கார்ந்து இது பண்றப்ப வந்து இந்த டிண்ட் வராதுங்க. 6 அடி நீளத்துக்கு வந்து இடையில தொங்கல் வராது. இது டைனிங் டேபிள்ல போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 3 பேர் உட்கார்ந்து சாப்பிடுற இடத்துல 4 பேர் சாப்பிடலாம் அட்ஜஸ்ட் பண்ணி. ஆமா, காம்போவை வாங்கிக்கலாம். ஸ்கூல் குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு வந்து எக்கனாமிக்கா இருக்கும். ஆமா, அடிபடாது. இது வந்து மக்கள் பாதுகாப்பு கருதியே செய்யப்பட்ட ஒரு ப்ராடக்ட். 3 பேர் இருக்கிறதுல 4 பேர் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட். அதுக்கு தகுந்த மாதிரி டேபிள் காட்டுற வாஸ் அந்த டேபிள் எடுங்க வாஸ். இதுக்கு மேட்ச் ஆகிற ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டைனிங் டேபிள்ங்க. இதோட சைஸ்க்கே கரெக்ட்டா? இதோட சைஸ்க்கு பாருங்க, இப்ப போட்டு காட்டுறேன் பாருங்களேன். இது வந்து உங்களுக்கு யாராவது செட்டா ஒரு சில பேர் வந்து வாங்கியிருக்காங்க ஆசிரமத்துக்கெல்லாம் டொனேட் பண்றதுக்கு. ஓகே. அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தைகள்லாம் இருக்கிறாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து 6 அடியிலேயே 4 பேர் சாப்பிடுற மாதிரி ஒரு பெஞ்சு, ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பெஞ்சு, ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டைனிங் டேபிள் செட்டுங்க. ஓகே. வாங்குறவங்க வாங்கி அதை பிரயோஜனப்படுத்தலாம். எல்லாமே வந்து கஸ்டமர் மக்கள் வந்து திருப்தியா இருக்கணும், லைஃப் டைம் அவங்களுக்கு இன்வெஸ்டா இருக்கணும், ஈஸியா கிளீனிங் பண்ணிக்கலாம். ஒரு அற்புதமான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பெஞ்ச் வித் டைனிங் டேபிள். எனக்கு தெரிஞ்சு பூந்தோட்டத்துக்கும் அந்த சேருக்கு நிறைய பேர் வருவாங்க சார். சரி, புதுசா இருக்கு இதெல்லாம் எங்களுக்கு. வருவாங்க சார். வந்த மாதிரியே கொஞ்சம் ரேட்லாம் கம்மி பண்ணி நல்லபடியா கொடுத்து எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துருங்க. அற்புதமா. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க நல்லா இருக்கணும், இண்டஸ்ட்ரி தொழிலாளிகள் நல்லா இருக்கணும், சமுதாயத்துல மக்களுக்கு பயனுள்ளதா அவங்களும் நல்லா இருக்கணுங்கிறதா எங்களுடைய நோக்கம். ஓகே, சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் சார். வருவாங்க, நல்லபடியா கொடுத்து அமைச்சிருங்க சார். தேங்க்யூ.